ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மக்கிட்ட விவோட லேட்டஸ்ட் லான்ச் ஆன விவோட V25 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணி பார்த்தால என் பேர் நிதிஷ். நீங்கள் பார்த்துறது Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிளான் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா V25 ப்ரோவில் கொடுத்த மாதிரி அதே கிரே கலர் பாக்ஸ் சின்ன பேட்டர்ன்ஸோட கொடுத்துருக்காங்க. விவோ வந்து கிரேட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. மேலே V25, லெஃப்ட் சைட்லையும் விவோ V25, ரைட் சைட்லையும் அதே தான். பாட்டம் அண்ட் டாப்பில் எதுவுமே இல்லை. அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா மேட் இன் இந்தியா. நம்மகிட்ட இருக்க ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8128. கலர் சர்ஃபேஸ் ப்ளூ. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு அந்த ப்ளூ ஃபோன் தான் இருக்குது. ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, இதை நம்ம ஓரம் வச்சுட்டு மற்றபடி பாக்ஸில் வேறு எனக்குன்னு பார்த்தோம்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. டிபி கேஸ் அதுவுமே பாக்ஸியான லுக்கில் கொடுத்துருக்காங்க. புக்லேட்ஸ் அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கடை வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே சார்ஜர் பிரேக் பார்த்தோம்னா 44 வாட்க்கான சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்கள் ½ அன் ஹவரில் 61% நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சிமிச்சிக்கிற டூல் இது போக டைப் சிக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், பாக்ஸ் கனெக்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது கைஸ். அந்த கலர் பேட்டர்ன் பார்க்க சூப்பராக இருக்குது. பேக் சைடு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது போக ஃபோனோட என்னென்னு ஃபீல்னு பார்த்தோம்னா நல்லா பாக்ஸியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடல் பெருசாக இருக்குது. ட்ரிபிள் கேமரா செட்டப், அதில் டியூல் கேமரா செட்டப், பெரிய பம்பியான ஃபீச்சரில் கொடுத்துருக்காங்க. V25 ப்ரோவில் பார்த்த மாதிரியே. ஓகே, இப்போ ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.44 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே டைப்னு பார்க்கும்போது AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல் HD ப்ளஸ்க்கான ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது செம ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது காரணம் ஒரு 90 Hz ரெஃப்ரெஷோட கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ஒரு 60க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆப்ஸ் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் இது அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். இது போக ஸ்க்ரீன் கலர்ஸில் நம்ம கலர் டெம்பரேச்சர், கலர் மோடில் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக நம்மளுக்கு ஒரு HD 10+க்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் HDயில் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். கலர்ஸ்னு வரும்போது கலர்ஸ் பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி எவ்வளோக்குன்னு வந்தோம்னா 409 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணி நல்லாவே இருந்துச்சு. ஓகே லைட்டாக பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். ஓகே, மற்றபடி டிஸ்பிளேன்னு வரும்போது நல்லா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த டிஸ்பிளே ஆஸ்பிரேஷன் பார்க்கும்போது 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. சைஸில் வெசல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப தின்னான வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூட்ராப் நாச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஒரு பஞ்சோல் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு இன்றைக்கி கிழக்கு அம்சம் சொல்லுங்கள். மற்றபடி டிஸ்பிளேன்னு வரும்போது நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. கலர்ஸ் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, டிஸ்பிளே யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் பாடி ஸ்டைலில் வரும்போது நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு கிளாஸ் பில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் சேஞ்சிங்கோசரம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், க்ரீன் அண்ட் ப்ளூ லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகே, பேக் சைடில் ஒரு மேட் ஃபினிஷ் பார்க்க சூப்பராக நல்லா சாஃப்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. விவோ பிராண்டுக்கு இங்கே இது போக பெரிய மாடல். அதில் கேமரா லென்சஸ் டியூல் கேமரா செட்டப் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது போக 3 சின்ன கேமராக்கு பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு LED ஃப்ளாஷ். ஓகே, மற்றபடி சைட்ஸில் பார்த்தோம்னா நல்லா பாக்ஸியான லுக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக நல்ல ஒரு ஷைனியாக ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி ஸ்லிப்பாக கையில் பிடிந்து ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு டாப்பில் செகண்டமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ். பாட்டமில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், அப்புறம் சிம் ஸ்லாட். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சிம் ஸ்லாட் என்ன ட்ரை கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது போக ப்ரைமரி மேக்கர் நம்மளுக்கு பாட்டமில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஒரு ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 சிம் ஒரு மெனு கார்டு போட்டு யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. சின்னது ஒரு ரப்பர் ஆக்சன்ஸும் கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஓகே, மற்றபடி டிஸ்பிளேன்னு வரும், அதாவது பில்டுன்னு வரும்போது பில்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க கைஸ். கலர்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே சர்ஃபேஸ் முழுவதும் இந்த கலர் வேரியண்ட், இது போக எலகண்ட் பிளாக் கலர் இன்னொரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனு திக்னஸ்ன்னு வரும்போது
7.8 திக்னஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் பார்க்க ரொம்ப ஸ்லீக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஓகே, வெயிட்னு பார்த்தோம்னா 186 கிராம்க்கான வெயிட். ஸோ ஃபோன் பார்த்தோம்னா செம்ம ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, பார்க்கறதுக்கு ஃபோன் சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கலர் சேஞ்சிங்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8/128, இன்னொன்று பார்த்தோம்னா 12/256. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தோம்னா 8/128 ஆப்ஷன். அந்த 120GB 25GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 103 சம்திங்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரேம் பார்த்தோம்னா 8GB 3GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங் ஒரு 5GB 5 பாயிண்ட் சம்திங்ஸ் அவைலபிளாக இருக்கும் கைஸ். ஸோ இது போக 8GB வரைக்கும் மெமரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே 1TB வரைக்கும் மெமரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் பார்த்தோம்னா 8GB, மெமரி பார்த்தோம்னா 1TB வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே ஸ்டோரேஜ் டைப் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மர் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா பெரிய இஷ்யூவாக இருக்காது கைஸ் இந்த ஃபோனில். ஓகே, இப்போ இந்த ஃபோனை ப்ராசர்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 6 nm பில்ட் பண்ண மீடியாடெக் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராசர்னு பார்த்தோம்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 900 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 12 தான் ஆகிட்டு ஃபன் டச் வாய்ஸ் வெர்ஷன் பார்க்கும்போது 12 தான் ஆகிட்டு. ஓகே, இந்த ஃபோனோட ஜிபின்னு வரும்போது மாலி G68MC4 ஜிபி கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஈஸியாக எல்லாத்தையும் நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கைஸ். ஸோ எல்லா கேம்ஸ் எல்லாமே ஈஸியாக டெய்லி டாஸ்க் ஆகட்டும் எல்லாமே இந்த ப்ராசஸ்னால சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ பேட்டரியில் எஃபிஷியன்ட் பார்த்தோம்னா பவர் எஃபிஷியன்ட் நல்லாவே இருக்கும். ஏன்னா 6 nm தான் இங்கே பில்ட் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸர். ஓகே, பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனு கேமராஸ்னு வரும்போது பேக் சைடு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 64 மெகாபிக்சல் சென்சர் f1.8 APS-ஓட வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி 8 மெகாபிக்சல் சென்சர் f2.2 APS-ஓட 120 டிகிரி அல்ட்ரா வைடோட கொடுத்துருக்காங்க. மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் f2.4 APS-ஓட. இதே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த டியூ ட்ராப் நாச்சுக்குள்ளே 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க f2.0 APS-ஓட. ஓகே, இன்னும் ஷாக்கிங்கான யூஸ் என்னன்னா ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்மளால் 4K 30 fps வீடியோ எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபோட்டோ மோட 10x ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோலுமே ஓகே சேம் 10x. இது போக vlog மூவின்னு ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெட் கனெக்ட் பண்ணி. ஓகே, நம்மளுக்கு ஹை ரெசல்யூஷன் டுவல் வீடியோ மோட், அப்புறம் டபுள் எக்ஸ்போஷர், ப்ரோ மோட், லைவ் ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன்ஸ், ஓகே, போர்ட்ரேட் மோட், நைட் மோட். ஓகே, உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ண நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற 4K 30 fps வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ரியர் கேமரா 4K 30. ஓகே, இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே இப்போ நீங்கள் பார்க்குறது டிபிள் வீடியோ மோடு. ஸோ இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? ஓகே, ரியர் கேமரா ஜூம் பண்ண முடியும்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஜூமிங் ஆப்ஷன் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லையும். ஓகே, ஆடியோ வீடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ஸோ சன் ஆப்போசிட் இருக்குது. அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி வரும்போது நம்மளுக்கு இங்கே 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாக்ஸ்லேயே ஒரு 44 வாட்க்கான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி 0 to 61 அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தாலுமே 1 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ இருக்குது கைஸ். நம்மளோட ஈஸியாக ஒரு 1 day வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் ஈஸியாக 1 day வரைக்கும் நல்லா தாங்கும். ஸோ சார்ஜர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனை ப்ரைஸிங்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே
பேஸ் வேரியண்ட் 8 128 பார்த்தோம்னா 27,999 சேல் பண்ணுறாங்க. இதே டாப் அண்ட் வேரியண்ட் 1256 இது பார்த்தோம்னா 31,999 சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஓகே கொஞ்சம் ஹை எண்டே ஒரு 30K கொண்டாந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், மற்றபடி இந்த ஃபோன் பற்றி என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு இந்த மேட் ஃபினிஷ் ப்ளஸ் இந்த கலர் சேஞ்சிங் ஏஜி கிளாஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த பீரோல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த ஃபோனை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த பேக்ரவுண்டில் இந்த கலர் சேஞ்சிங் இது ஓகே, இந்த ஃபோன் வாங்குவீங்களா இல்லை V25 Pro வாங்குவீங்களா? இந்த 2 ஃபோனில் நீங்கள் எந்த ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.